ஹாய். இங்கே பாருங்கள், சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி கேவுரு களி, கம்பங்கூழ், கேவுரு கூழ் இந்த மாதிரி தான் இருக்கும். இனிமேல் சாப்பாடு, டிஃபன் எல்லாமே. ஸோ சம்மர் சீசனில் இப்படி சாப்பிட்டாதாங்க நம்ம வெயிலிருந்து எஸ்கேப் ஆக முடியும். இப்போவே எங்கள் பார் சிக்கன் பாக்ஸ் அது இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ எல்லாருமே சம்மர் சீசன் ஆரம்பித்ததுலேருந்து லிக்விட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸாக சாப்பிடுங்க. மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு வாட்டர்மெலன் ஜூஸு, குக்கும்பர், அப்புறம் ஆரஞ்சு பழம் இதெல்லாம் சாப்பிட்லாம். வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டெய்லி ஒரு கீரை சேர்த்துக்கோங்க. சிறுகீரை, முளைக்கீரை, மணத்தக்காளி கீரை, அந்த மாதிரி குளிர்ச்சியான கீரை ஐட்டம்ஸாக சேர்த்துக்கோங்க. பாலக்கீரை இதெல்லாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் கேவுரு களி, மட்டன் குழம்பு. மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு ஒரு மட்டன் குழம்பு, கேவுரு களி. இன்றைக்கி பாருங்கள், களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பருப்பு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் அந்த களி எடுத்து போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்படி சுற்றுனீங்கன்னா சூப்பராக உருண்டையாக களி ரெடி ஆகிடும். இப்படி சுற்றுனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றி பருப்பு சட்டியில் அப்படியே சுற்றுறேன். சுற்றினோடனே கட்டியாக ரெடி ஆகிடுச்சு களி. இப்போ இது என்ன பண்ணோம், தட்டில் எடுத்து வச்சு நல்லா ஒரு குழி பண்ணி அதில் சின்ன வெங்காயம் போட்டு மட்டன் குழம்பு ஊற்றி பாருங்க, மட்டன் குழம்பு களி ரெடி. பாய்.